வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா நமக்கு உடம்பு சரியாயிட்டு அதனால விட்டதை பிடிக்கணும்னு காலை உணவு சாப்பிட்டு ரெடியாகி கிளாஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம பாடி பில்டர் நண்பர் நமக்கு ஒரு டிப் கொடுத்தாரு. அப்படி என்ன சொன்னார்னா, நம்ம புரோட்டீன் எல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிடாம ஒரு 4 மீலாக பிரிச்சு சாப்பிட சொன்னாரு. அப்ப மசில் பில்டிங் இன்னும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு டிப் கொடுத்த அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மதிய உணவு சாப்பிட்டு மூவி பார்த்துட்டு கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ஜிம்முக்கு பறந்தாச்சு. 4 நாள் தான் ஜிம் போகல. என்னமோ ஒரு மாசம் வராத மாதிரி நம்ம ஜிம் ப்ரோ நம்மள பார்த்தாரு. இன்னைக்கு நல்ல ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டு வீட்டுக்கு போயிட்டு புரோட்டீன் ஷேக் குடிச்சு ரெடியாகி வெளியே போய் பார்த்தா நம்ம மருத்துவர் வீட்டுல நாட்டுக்கோழி வாங்க சொன்னாங்கன்னு என்னைய கூப்பிட வந்துட்டாரு. இவன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். மருத்துவர் வீட்டுக்கு பக்கத்திலே கடை இருந்தாலும் நம்மள கூட்டிட்டு தான் போவாரு. அப்புறம் கோழிக்கறி வாங்கிட்டு மருத்துவருக்கு பசிக்குதுன்னு ஹோட்டல் போயிட்டோம். ஏன் கெட்ட நேரம் கொஞ்சம் தாமதமா வந்ததுனால ஆல்ஃபாம் காலி. சரின்னு ஒரே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சா மருத்துவர் நம்மள வெறுப்பேத்துற மாதிரி ஒரு பிளேட் ஷவர்மா ஒரு கிட்கேட் ஷேக் சாப்பிட்டாரு. வீட்டுக்கு விடுறேன்னு சொல்லி வழி இல்லாத பாதையில போய் நிப்பாட்டிட்டாரு. அங்க இருந்து பத்திரமா வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு வர செம பசி. நைட்டு சாப்பிட்டு மூவி பார்த்துட்டு எடிட்டிங்லாம் முடிச்சு மீன் மாத்திரை போட்டு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பண்ணி டே முடிச்சிட்டேன். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.